நதியாம் காவிரியின் வரலாற்றையும் சிறப்பையும் உங்கள் கண் முன்னே நிறுத்த வருகிறார்கள் எம் தோழ தோழியர் காவிய காவிரி. ஒரு முறை ஸ்வதர்மன் என்னும் அரக்கன் சிவனிடம் தியானம் செய்கிறான். சிவனிடம் பெற்ற வரத்தின் பயனாக ஸ்வதர்மன் தேவர்கள் அனைவரையும் சிறையில் அடைக்க அவனிடம் இருந்து வருணனும் இந்திரனும் தப்பித்து செல்கின்றனர். இந்திரன் தென்னிந்தியாவில் மறைந்து கொள்ள வானில் பறந்து செல்லும் போது வருணனை அவன் சிறைப்பிடிக்கிறான். உன்னை நான் சிறையில் அடைக்காமல் இருக்க வேண்டுமானால் ஒரு துளி மழை கூட தென்னிந்தியாவில் பெய்யக்கூடாது. அப்போது மக்கள் வறுமையில் வாடி இந்திரனை என்னிடம் ஒப்படைத்து விடுவர் என்று கூறினான். மழையில்லாது தவித்த மக்கள் அப்போது அங்கு வந்த அகத்தியரிடம் வேண்டி நிற்க அவரோ சிவபெருமானிடம் முறையிட்டார். சிவன் தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையின் சிறு பகுதியை அடைத்து கொடுத்து அதன் மூலம் மக்களை காக்க ஆணையிட்டார். தென் பகுதியை அடைந்த அகத்தியர் வறண்ட நிலப்பகுதியை சோர்வுடன் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு காகத்தின் உருவில் வந்து விநாயகர் கமண்டலத்தில் உள்ள நீரை குடிப்பது போல் தட்டிவிடவே அந்நீர் விரிந்து ஆறாக ஓடியது. கொண்டு வந்த நீரை கொட்டிவிட்டதே காகம் என்று அகத்தியர் சினத்தோடு திரும்ப வந்திருப்பது வினை தீர்க்கும் விநாயகனே என்று உணர்ந்து கொண்டார். பின் விநாயகர் காகமாக மாறி நீரை விரித்ததால் காவிரி என்ற பெயரை வழங்கினார். கோல் நோலை திரிந்து கோடை நீடினும் தன் நிலை திரியா தந்தமிழ் பாவை என மணிமேகலை புகழும் நம் பகுதியில் ஓடும் பொன்னி நதியாம் காவிரியின் சிறப்பை உங்கள் கண் முன் நிறுத்த வருகிறார் எம் தோழ தோழியர்.
spectators. The Koli dance is performed by the Koli fishing community in Maharashtra. The dance focuses on themes rooted in Koli people's livelihoods such as the sea and fishing. On the full moon day of the hog and of a coconut, which is the famous festival known as Narli Purnima, they also worship the goddess Hingla Devi. Here come this fisherwomen of Maharashtra to entertain you with their graceful movements at the show Koli Dance of Maharashtra. कोली सोरील्या डोली मुंबईच्या किनारी अगं मारतीन कोली हानल्यान गोली ग चल जाऊ बाजारी कोली सोरील्या डोली मुंबईच्या किनारी अगं मारतीन कोली हानल्यान गोली ग चल जाऊ बाजारी लोकांच्या नजरा पडतील गो तुझ्यावरी चला गपारू करतेस यो नखरा चल जाऊ बाजारी बेसावच्या बाजारी लोकांच्या नजरा पडतील गो तुझ्यावरी चला गपारू करतेस यो नखरा चल जाऊ बाजारी चल गपारू आयली ही हिरो कर बाजारची तयारी सरकारची टोपली माथ्यावर ठेवून बाजारी पल्ल्यावरी भिंगांनी पाला काटेरी मावर दिसतई सोनेरी सरकारनी हलवा ताज है मावर पारूचे पल्ल्यावरी भिंगांनी पाला काटेरी मावर दिसतई सोनेरी रे काका ताज है मावर पारूचे पल्ल्यावरी अरे खोलियो नाकवा दर्यांची हानतई मावर सोनेरी कोली सोरील्या डोली मुंबईच्या किनारी अगं मारतीन कोली हानल्यान गोली ग चल जाऊ நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது. அந்த நீரோ மழையின்றி கிடைக்காது. உலகில் மழை இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும். நீரின் இன்றியமையாமை உணர்த்தும் விதமாக உலக பொதுமறையாம் திருக்குறளிலிருந்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை இசை வடிவில் வழங்க வருகிறார்கள் எம் தோழ தோழியர். திருக்குறள் வான் சிறப்பு. வருதலால் தானமிழ்தம் என்றுணர காற்று
துளி வீழி நல்லார் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தானாக தாகிவிடும். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தானாக தாகிவிடும். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் பறக்குமே வானோர்க்கும் நீட்டு. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் பறக்குமே வானோர்க்கும் நீட்டு. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாதொழுக்கு. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாதொழுக்கு. வானின்றி அமையாதொழுக்கு. வானின்றி அமையாதொழுக்கு. வில்லுப்பாட்டு என்பது தென் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளில் தனிச்சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். பொதுவாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லும் வகையில் அமையும் பாடல் இன்று என்ன கருத்தை அம்பாக நம்மிடையே எரிய போகிறது என்று பார்ப்போமா? வில்லுப்பாட்டு. முந்தி முந்தி விநாயகரே முப்பது முக்கோடி தேவர்களே வந்து வந்தன்மை பாருமையா வந்து வந்தன்மை பாருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லனில் பாட ஆமா வில்லனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தாள சந்தத்தோடு நல்ல துந்துவி முழங்கிடவே துந்துவி முழங்கிடவே ஹார்மோனியம் பின்பாட்டு அத்தனையும் இசைத்திடவே அத்தனையும் இசைத்திடவே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லனில் பாட ஆமா வில்லனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஆமா என்னென்ன விசேஷம் இன்னைக்கு? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம காமராஜ் சர்வதேச பள்ளியோட ஆண்டு விழா. ஓஹோ சரி, இங்க நாம என்ன பாட போறோம், எதை பத்தி பாட போறோம்? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட தீம் என்ன தெரியுமா? நீர் வளம் காப்போம். அதனால நாமளும் இன்னைக்கு தண்ணீரோட அருமை பெருமை எல்லாம் பாட்டா பாடிடுவோமா? பாடிடுவோம். இருங்கண்ணே முதல்ல வந்திருக்கு எல்லோருக்கும் ஒரு அணத்தை போட்டுருவோமா? போடுவோம். வணக்கம் எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம். அண்ணல் காந்தி கர்ம வீரர் காமராஜருக்கு வணக்கம். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம். மழை இல்லாம பூமியில உயிர்களே இல்ல இல்லையா? இல்ல பின்ன சாப்பாடு இல்லாம கூட உயிர் வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லாம வாழ முடியுமா? முடியும். அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் இருக்கிற திருவள்ளுவர். ஆமா தெய்வீக புலவர் அவரு. திருவள்ளுவரை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. ஆமா எனக்கு தெரியும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ முடியாது, அதுதானே? அதேதான். ஆமா அதுக்கு என்ன அர்த்தம்? 1.25 அடியில அவர் சொல்லாத கருத்துகளே இல்ல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில திருக்குறள் உதவுற அளவுக்கு நம்ம அண்ணன் தம்பி கூட உதவ முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் இதுல தீர்வு இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா தீர்வு இருக்கு. அடடா, இத்தனை நாளா தெரியாம போச்சே. இந்த நிகழ்ச்சி மூலமா நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டோம். ஆமா தம்பி, உங்களுக்கு தெரியாதா? திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியா வான் சிறப்பு அதிகாரத்தை பாடியிருக்காரு. ஏன் தெரியுமா? ஆமா ஆமா 10 குறளும் மழையை பத்தி தான் பாடி இருக்கிறாரு. ஆமா. சரி, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? கடவுளுக்கு அடுத்தபடியா மழை தான் முக்கியம்னு தெரியுது. நிச்சயமா மழைதான் முக்கியம். மழையின்றி மண்ணுலகில் உயிர்கள் வாழ்வது சாத்தியமா சாத்தியமா? பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் மட்டும் இல்ல செடி கொடியும் ஆமா செடி கொடியும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் காற்று நீரும் அவசியங்க ஆமா அவசியங்க. உணவில்லாம வாழ்ந்திடலாம், நீரின்றி நாம வாழ முடியுமா?
தண்ணியை சேமிக்க பேங்கா இருக்கு. அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம ராஜாக்கள் எல்லோரும் அணைகளையும் குளத்தையும் கிணத்தையும் கட்டி நீரை தேக்கி வச்சாங்க. அடடா, இத்தனை நாளா தெரியாம போச்சு. கல்லணையை கட்டினதுக்கு ஒரு சோழன் தான். யார் தெரியுமா? எனக்கு தெரியும், கரிகால சோழன் தானே. சபாஷ் தம்பி, நல்லா படிச்சிருக்கியே. ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப நல்லா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தம்பி? ஏன் நதிகள் ஆறுகளுக்கு எல்லாம் பெண்கள் பேரை வச்சிருக்காங்க? அதுவா தம்பி, நான் சொல்றேன் அதுக்கு. சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஏன்னா நதிகள் ஆறுகள் எல்லாம் தாயாகவும் வணங்குறோம். பெண்களை மதிக்கிற மாதிரி நதிகளையும் மதிக்கணும். அதனால தான் கங்கா மாதா, காவேரி தாய் இப்படிலாம் பேர் வச்சு வணங்குறோம். அதே மாதிரி காவேரி தாய நாம வணங்கி வரவேற்கிற விழா தமிழ்நாட்டில் நடக்குது. யாருக்கா தெரியுமா? அது என்ன விழா? எனக்கு தெரியும். ஆடிப்பெருக்கு விழா தானே. அப்ப வர தண்ணி தான் நம்ம விவசாயத்துக்கே அச்சாரம். அதை சாமியா நினைச்சு வழிபாடு பண்றோம், சாமியா வணங்குறோம். ஆனா சுத்தமா வச்சிருக்கோமா? எங்க வச்சிருக்கோம்? நதியில குப்பையை கொட்டி அதுல ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டி அதை அசுத்தம் பண்றோம். இனிமேலாவது நாம ஆறுகளை சுத்தமா வச்சுப்போம். நிச்சயமா வச்சுப்போம். அண்ணே, எனக்கு ஒரு ஆசைனே. என்ன ஆசை தம்பி? நம்ம நாட்டு நதிகளுடைய பேர்களை வச்சு ஒரு பாட்டா பாடிடுவோமா? பாடிடுவோம். சிந்து நதி, கங்கை நதி, யமுனை நதி தாங்க, காவேரியும் நர்மதையும் இயற்கை தந்த வரங்க, நதிகள் எல்லாம் தெய்வமாக நானும் வணங்கிய போற்றிடுவோம். அதன் பெருமைகளை நாம் உணர்ந்து பாடி பாடி வாழ்த்திடுவோம். சிந்து நதி, கங்கை நதி, யமுனை நதி தாங்க, காவேரியும் நர்மதையும் இயற்கை தந்த வரங்க. அதனாலதான் முனிவர்களோட தவத்தாலையும் கடலோட வரத்தாலையும் கிடைச்சது. அதனால அதை நம்ம பொக்கிஷமா வச்சுக்கணும். நிச்சயமா வச்சுப்போம். அதனால தான் நம்ம அரசாங்கம் கூட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வீட்டுக்கு வீடு கட்டாயமாக்குனாங்க. ஆமா ஆமா, எங்க வீட்ல கூட மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி தண்ணியை சேகரிக்கிறோம். ஆமா, எங்க வீட்ல சேகரிக்கிறோம். மழை நீரை சேகரிச்சா மகத்துவமான நன்மை உண்டு. அளவு தேவையில்லை, ஆனா நிலத்தடி நீர் ஏறிடுங்க. நாம நீர வீணா கடலில கலந்தா வறட்சி வந்திடுங்க. ஸ்வை ஸ்வை பபபம், ஸ்வை ஸ்வை பபபம். அதனால வருஷம் மழை நீரை வீணாக்காம சேமிச்சு வைக்கணும். அப்படி சேமிச்சு வச்சா எதிர்காலத்துல நம்ம நாடு கண்ணீர் தேசமா இல்லாம தண்ணீர் தேசமா மாறிடும். நிச்சயமா மாத்திடுவோம். சரி, நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிய பொறுமையா உட்காந்து கேட்ட எல்லாருக்கும் ஒரு நன்றியை போட்டு கிளம்பிடுவோம். நன்றிய பாட்டாவே பாடிடுவோம். வாழியவே பல்லாண்டு காலம் கதை கேட்ட நீங்கள் எல்லாம் வாழியவே வாழியவே வாழியவே. நன்றி, வணக்கம். ஆற்று பெருக்கற்று அடிசூடும் நாட்களிலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் வைகை. அதாவது வைகையில் கோடையில் நீர் வற்றினாலும் தன் ஊற்றினால் உலகினை வாழ வைக்கும் பெருமை மிகு வைகை நதி தோன்றிய வரலாறு இதோ உங்களுக்காக. மீனாட்சி சிவபெருமானை மணந்தபோது ஒரு பெரிய விருந்திற்கு ஏற்பாடானது. மாப்பிள்ளையாக நிற்கும் சிவனிடம் அம்மை எத்தனை பேருக்கு உணவு படைக்க வேண்டும் என்று சிறிது ஆணவத்துடன் கேட்டார். ராணி அல்லவா, ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணிய ஐயன் ஒரே ஒருவருக்கு மட்டும் உணவிடுங்கள் என கூறினார். சற்றே வியப்புடன் அம்மை அவள் சேவகர்களிடம் அப்பணியை ஒப்படைத்தாள். தன் பூத கணங்களுள் ஒருவரான குண்டோதரனை அவர்களுடன் அனுப்பி வைத்தாள். அவரோ அங்கு சமையடையவில்லை. சமைத்த அன்னம் 4 பெரிய குழிகளில் கொட்டப்பட்டது. மற்றும் அரிசி, காய்கறிகள், பச்சனங்கள் அனைத்தும் உண்டான் குண்டோதரன். அதனை உண்ட குண்டோதரனுக்கு அளவற்ற தாகம் ஏற்பட ஈசன் அங்கே ஓர் இடத்தை காட்டி கை வை என கூற தோன்றினாள் வைகை. வைகை நதிக்கரையில் ஒரு தெய்வ சன்னிதானம். भोजनं सेय
பச்சடி தேங்காப்பு கோசுமல்லி நீரங்கிக்காய் கிச்சடி பரங்கிக்காய் பச்சடி விதவிதமாகவே வத்தலப்பழம் மாங்குள கூட்டு புடலங்காய் கூட்டு பருப்பு உசிலியும் பல பிஞ்சு கறியும் பாவக்காய் கசக்கல் கத்திரிக்காய் துவட்டல் வாழைக்காய் வறுவல் வாழைப்பு துருவல் உம்போர்க்கு சுகமான சம்பாரிசி என மொத்த பருப்பும் புத்துருக்கு நேயும் போஜனம் செய்ய வாருங்கோ. கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வைகை நதிக்கரையில் ஒரு தெய்வ சந்நிதானம் கை வணங்கி உய்வதற்கு காத்திருக்கும் புவனம். வைகை நதிக்கரையில் ஒரு தெய்வ சந்நிதானம் கை வணங்கி உய்வதற்கு காத்திருக்கும் புவனம். மொய்குழலும் மைவிழியும் மொய்த்திருக்கும் வதனம் புன்னகைக்கும் அன்னை மீனாட்சி பதம் சரணம். வைகை நதிக்கரையில் ஒரு தெய்வ சந்நிதானம் கை வணங்கி உய்வதற்கு காத்திருக்கும் புவனம். மதுரையனும் மாநகரம் மேவி நின்ற ஜோதி மறை துதிக்கும் இறையவனின் மேனியதில் பாதி. மதுரையனும் மாநகரம் மேவி நின்ற ஜோதி மறை துதிக்கும் இறையவனின் மேனியதில் பாதி. புதுமையிலும் பழமையிலும் பொதிந்திருக்கும் மாதி புதுமையிலும் பழமையிலும் பொதிந்திருக்கும் மாதி. புவியறியும் கவியறியும் பொன்மகளின் சேதி வைகை நதிக்கரையில் ஒரு தெய்வ சந்நிதானம் கை வணங்கி உய்வதற்கு காத்திருக்கும் புவனம். இந்த நிகழ்வுக்கு முன்னுரையே தேவையில்லை. பாட்டை கேளுங்க, நடனத்தை ரசிங்க, அதோடு கொஞ்சம் சிந்திங்க. புறம்போக்கு இந்த வார்த்தையை மற்றவர்களை திட்டுவதற்கு எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறோம். அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியுமா? இதோ தெரிந்து கொள்ளுங்கள். புறம்போக்கு
வெள்ளம் வந்து போன பின்னே கத்துட்டது என்ன, ஏரிக்குள்ள கட்டடத்தை கட்டுறது என்ன, மழை தண்ணி கடலுக்கு பட்டியிற இடத்துல கான்கிரீட் கட்டடம் தேவையகன்னு. முன்ன நகரத்துக்குள்ள நதிகள் ஓடல, நதி சுத்தி தான் நகரம் வளர்ந்துச்சு. மழை தண்ணிய காத்த ஏரிக்கு புறம்போக்குன்னு பேரு இருந்துச்சு. இயற்கையோட சட்டம் புரிஞ்சு பாட்டம் போட்ட திட்டம் அது. மழை வந்தா ஏரி குளம் காஞ்சிருந்தா புறம்போக்கு. புறம்போக்கு உனக்கு இல்ல, புறம்போக்கு எனக்கு இல்ல, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு. ஆமா, புறம்போக்கு பொறுப்பு, புறம்போக்கு என் பொறுப்பு, புறம்போக்கு ஊர் பொறுப்பு, இயற்கைக்கு பூமி. ஆனா இப்ப ஏரி மதிக்காம நம்ம கண்டபடி விக்க, ஏரி பூரா கொண்டாடி கட்டடம் அணிக்க. மழை வந்து பாதி ஊரை அடிச்சுட்டு போச்சு, வெள்ளம் வந்து பாக்கிய முடிச்சுட்டு போச்சு. இயற்கையோட திட்டம் எதிர மனுஷன் போட்ட சட்டம் என்ன, காத கிழிக்கிற புயலுக்குள்ள பாதி கொலுசு சத்தம் தானே. வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாம் வெட்டி சாக்கு, ஏரி வித்தவனுக்கு ஏரி வெறும் புறம்போக்கு. அட வளர்ச்சி வேலை வாய்ப்பு இது எல்லாம் வெட்டி சாக்கு, ஏரி வித்தவனுக்கு ஏரி வெறும் புறம்போக்கு. அப்போ நீயும் நானும் என்ன கணக்கு, அட நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் புறம்போக்கு. நான் புறம்போக்கு, நீ புறம்போக்கா. நான் புறம்போக்கு, நீ புறம்போக்கா. நான் புறம்போக்கு, நீ புறம்போக்கா. May we request our correspondent to address the gathering. Correspondent address. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்குறீங்க. ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா, சினிமா பாட்டே இல்லாத ஒரு ஆனுவல் டே. அதுக்காக உங்களுடைய மொத்த பாராட்டுகளும் ஆர்கனைசிங் கமிட்டிக்கு போய் சேரும். சினிமா பாட்டு தான் பார்த்து ரொம்ப பலகீனமாக வளர்ந்த சமுதாயத்துக்குள்ளே சினிமா பாட்டே இல்லாமல் ஒரு ஆண்டு விழா நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டது. இப்படி ஒரு ரொம்ப ஹெவியான தீம், நீர் இன்றியமையாத உலகுங்கிறது மிக மிக ஹெவியான தீம். அந்த தீமை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு பர்சனலாக நான் கீதா மேடம், ஆர்கனைசிங் சேர்மன், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கல்வினா என்ன, மார்க் வாங்கிறது கல்வியா, பேரண்ட்ஸ்கிட்ட தான் நான் பேசணும். எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க, சாப்பாடு கிளம்பணும். ஸோ மார்க் வாங்குறதான் கல்வியானா இல்லை. எழுத்து பிழையாமல் எழுதுறதுலாம் அடிப்படை, அது ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது, அது ஜஸ்ட் அடிப்படை தான். அப்போது என்ன கல்வி, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எதுக்குன்னா, ஒரு பொறுப்பான ஒரு மனிதனை உருவாக்குறது தான் எஜுகேஷன் சிஸ்டம். அதை பள்ளிகள் செய்தா, கல்வி முறை பண்ணுதானா, மன்னிச்சிருங்க, முயற்சி சில பள்ளிகள் பண்ணுது, நிறைய பள்ளிகள் பண்ணலை. ஏன்னா மார்க்கு ரேஸுன்னு அப்படி போயிட்டுருக்கிற இந்த உலகத்தில் ஒரு தனி மனித பொறுப்பு. இப்போ இந்த குப்பை என் கையில் இருக்குது, இந்த குப்பையை இப்படி ஈஸியாக நான் போட்டுற முடியும், அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை போடாமல் அது உரிய இடத்துல போய் சேர்க்கறது ஒரு சின்ன பொறுப்பு, நாட்டுக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன நன்றி. இந்த அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, முதல்ல சிதம்பரம் நகராட்சிக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா முன்னாடிலாம் சிதம்பரத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு அழுக்கான ஒரு குட்டை அங்கே இருக்கும், ரொம்ப அழுக்காக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே, சிதம்பரம் என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு காட்சியா அப்படின்னு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரியண்ணா குளம் ஆகட்டும், ஞானப்பிரகாசம் குளம் ஆகட்டும், கனகசபை நகருக்குள்ளே இருக்குது, ஆய்குளம், இந்த மாதிரி குளங்கள் தூர்வாரப்பட்டு க்ளீன் பண்ணப்பட்டு நடைபாதை போடப்பட்டு மக்களுடைய ஹெல்தி வாக்கிங் ஸ்பேஸாக மாற்றினதுக்கு முதல்ல சிதம்பரம் நகராட்சிக்கு ஒரு பெரிய கரகோஷம் நீங்கள் கொடுக்கணும். யாருடைய தாட் ப்ராசஸ்ன்னு தெரில, இதை திங்க் பண்ணவங்க யாருன்னு தெரில, இன்ஜினியர் யாருன்னு தெரில, சேர்மன் யாருடைய அணுகுமுறை இது வந்ததுன்னு தெரியல. பட் அருமையான ஒரு விஷயம். ஸோ சர்க்காரையும் கவர்மெண்ட்டும் எப்பவுமே குறை சொல்கிற ஒரு குடிமகனாக நம்ம இருக்கிறோம்.
அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும். அங்கே போய் 2 பிளாஸ்டிக் கவரை நம்ம போட்டு வைக்கிறோன்னா, அங்கே போய் நம்ம ஒரு பாட்டிலை போட்டு வைக்கிறோன்னா, இங்கே பிரச்சனை கவர்மெண்ட்டா இல்லை நம்மளா? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி நம்மளுக்குள்ள வச்சுக்கணும். நீங்கள் பார்க்குற நிறைய படங்கள் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, கோயில் குளத்தை கூட நம்ம விட்டு வைக்கல. கோயில் புனிதம்னு நம்ம சொல்கிறோம், அந்த குளத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு கோயில் குளத்தை நான் பார்க்கவே இல்லைங்க. வெரி சாரி டு சே. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ எல்லா இடத்துலையும் மனுஷன் முடிஞ்சவருக்கு தன்னுடைய இங்கிலீஷில் சொல்லணும்னா அட்ராசிட்டின்னு சொல்லலாம், ஒரு பொறுப்பு இல்லாமல். அப்போது நீர்நிலைகளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி பாதுகாக்கணும், எல்லாரும் படித்தவங்க தான். நல்லா சொல்ல போனால் எல்லாரும் கல்வியாளர்கள் தான், எல்லாரும் படித்தவங்க தான். அப்போ படிப்பு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைக்கி நீங்கள் ரிட்டர்ன் ஆகுனீங்கன்னா, இந்த ஒரு 1000 பேர் இங்கே இருக்கிறீங்க, இந்த 1000 பேரில் ஒரு 100 பேர் சிந்திச்சிங்கன்னா, 10 பேர் சிந்திச்சிங்கன்னா, ஒருத்தவங்க சிந்திச்சா கூட இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விழாவுக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தவங்க சிந்திக்கணும், அவங்க தான் மாறணும், அவங்க தான் மித்தவங்களையும் மாற்றணும். நீர்த்துளிகள்னு ஒரு இயக்கம் நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம நிறைய ஹீரோஸை பற்றி நம்மளுக்கு தெரியாது, பிம்பமாக வர ஹீரோஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீர்த்துளிகள், இன்ஃபேக்ட் இங்கே யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அடுத்த தலைமுறை இங்கே உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலை ஊரில் நீர்த்துளிகள்னு ஒரு இயக்கம் இருக்குது. 2018 ஆரம்பித்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீக்கெண்ட்ஸில் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ், ஒரு 25-30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள், பெண்கள் ஆண்கள் 2 பேரும், பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் அவங்க கோடே, டிஷர்ட் அண்ட் பேண்ட் சிம்பிளாக இருப்பாங்க. நீர்த்துளிகள்னு பின்னாடி போட்டிருக்கும். பைக் எடுத்துக்கிறாங்க, சாட்டர்டே சண்டே திருவண்ணாமலை ஃபுல்லாக சுற்றி இருக்கிற மூடப்பட்ட குளங்களை தூர்வாடுறாங்க. இது அவங்களுடைய ஒரு ஹாபி, ஒரு ஹெல்தி ஹாபியாக வச்சு இன்றைக்கி அது ஒரு பெரிய இயக்கம், ஒரு ட்ரஸ்ட்டாகவே அது மாறி இருக்குது அறக்கட்டளையில். ஸோ அவங்கள பற்றி அந்த டைமில் இன்றைக்கும் கூட, இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனம் ஆகிட்டாங்க. அவங்க ஆரம்பத்திலேயே அவங்கள பற்றின ஒரு பெரிய ஃப்ளாஷ் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஊர்களில் நிறைய யங்ஸ்டர்ஸ் கூடி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க கருப்பா சிவப்பா நமக்கு தெரியாது, நல்ல காரியம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். ரியல் ஹீரோஸ் அவங்க. இப்போது என்னுடைய சிந்தனை உங்களுக்கு முன்னாடி யார் என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி அதுதான். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை எப்படி பாதுகாக்கிறோம், சரியாக தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நமக்குள்ளே நான் வைக்கிறேன். இது மறந்துடும், இது ஒரு கருத்து சொல்கிற இடம் கிடையாது. மெசேஜ் எல்லாம் இந்த காலத்தில் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு, அது இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பஞ்சபூதம் நம்மளை பார்த்து கோவப்படும். அந்த கோவத்தை தாங்கிக்கிற சக்தி நம்மளுக்கு கிடையாது, நம்ம ரொம்ப வீக். லேசாக அப்படி உரிமை காட்டுச்சினாலே நம்மளை தாங்க மாட்டோம். பஞ்சபூதங்களில் ஒன்று உரிமை காட்டுச்சுன்னா கூட நம்மளால் தாங்க முடியாது. அந்த லேசான அந்த உரும்பல் தான் ஒரு சுனாமி, அந்த லேசான அந்த உரும்பல் தான் ஒரு வெள்ளம், அந்த லேசான அந்த உரும்பல் தான் இடி மழை மின்னல். அப்போ பஞ்சபூதங்களை பாதுகாக்கிறதுங்கிறது கடமை கூட இல்லை, நெசசிட்டி. அது இல்லைன்னா இது இல்லை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பிள்ளைகள், இன்ஃபேக்ட் பொதுவாக நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி ஆண்டு விழா நடந்தால் நிறைய கிளாஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தலைப்பில், இந்த தீமில் இவங்க பண்ண இந்த எல்லா செயல்களுமே இதுதான் ரியல் கல்வின்னு நான் சொல்லுவேன். ஸோ கிளாஸ் வேஸ்ட் ஆகல, நிறைய டைம் நிறைய சிந்தனை அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் ஆகிருக்கு இந்த பிள்ளைங்கள்ட்ட. இந்த பிள்ளைங்க அந்த பாரதியார் பாட்டை முழங்குனதும் சரி, கடைசியாக வந்த புறம்போக்கு பாட்டு கூட சரி. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நெளிஞ்சிருப்பீங்க, அதாவது புறம்போக்கு ஏன்னா திட்டுறதுக்கு யூஸ் பண்ண வேர்டு. அது உண்மையான அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாம் வெட்டி சாக்கு. அதுக்காக ஒரு லேண்டு மேலே நீங்கள் ஏரி மேலே பில்டிங் கட்டிடுவீங்களா? அந்த மாதிரி கேள்வி தான். ஒரு சமுதாய கோவத்தை வெளிப்படுத்துகிற கேபர் வாசுகி என்ற ஒரு இளைஞனால் எழுதப்பட்ட அந்த பாட்டு, அவரே கம்போஸ் பண்ண பாட்டு. தஞ்சாவூர் பையன் இப்போ கனடாவில் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி சில பீப்புளை முதல்ல ரசிக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய மிராக்கிள் தானாக நடக்கும். ஸோ அந்த ரசனையை ஃபஸ்ட்டு வளர்த்துப்போம். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். Thank you, ma'am. Your message has truly set the tone for this celebration and reminded us of the vision and dedication that drive our institution forward. I hand over the stage to Madam Muttarasi, lead to overall trophy announcement. Thank you, ma'am. The moment we have all been eagerly waiting for is finally arrived. The highlight of today's event, the announcement of the overall trophy winner. This trophy represents not just victory, but also the hard work, teamwork, and dedication poured in all by the participants throughout the year. Each team has showcased exceptional talent, determination,
and sportsmanship, making this a tough competition. But as we know, there can be only one overall champion. So, without further ado, let us find out who takes home the coveted overall trophy this year. Any guesses? Yes, among 4 Senais, only one woman warrior, Velu Nachiyar, has won the overall championship of this year. I call all the Velu Nachiyar Senai prefects, vice captains, captains, all the members of Velu Nachiyar Senai to the dais. I request our correspondent ma'am, Ms. Anisha Manjini, to hand over the overall championship to the Senai captain, vice captain and prefects, all the members of Velu Nachiyar. Once again, I request our correspondent ma'am to award D.S. Kanishka, captain of Velu Nachiyar, and G. Aradhana, vice captain of Velu Nachiyar Senai. Congratulations team. So let's go for a final touch of our annual day, Mass Mela.
And dedication. I would like to extend my heartfelt thanks to Mr. Tennarasu for the wonderful stage arrangement, lighting and audio support, Mr. Karthik from Roja Creators for stage decoration, and Mr. V. Balasubramaniam from RT Velu Studio for capturing the momentous event of this evening. It would have been far from achieving the desired outcome without your support. And finally, to everyone who has joined us today, thank you for being a part of our annual day celebration. Until next time, when we set the stage and rhythm for another cultural journey, thank you once again, and let's look forward to another successful year.